அனைவருக்கும் வணக்கம். களஞ்சியம் வெப்சைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரிலீவிங் ஆர்டர் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 தகவல்கள் நமக்கு தேவைப்படும். ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் இருக்கக்கூடிய தகவல்கள், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீவிங் ஆர்டரில் இருக்கக்கூடிய தகவல்கள். இந்த 2 தகவல்களும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதே போல் இந்த சார்ந்த நபர் எந்த ஆஃபீஸ்லேருந்து எந்த ஆஃபீஸ்க்கு வேறு ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்களோ அந்த ஆஃபீஸினுடைய ஓல்டு டிடிஓ கோடு, ட்ரெஷரி கோடு, இந்த தகவல்கள் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இந்த என்ட்ரியை நம்ம போட ஆரம்பிக்கணும். இப்போது எப்பவும் போல் இனிஷியேட்டர் லாகினில் நம்ம லாகின் பண்ணிக்கிறோம். ரிலீவிங் இது எல்லாமே ஹெச்ஆரில் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸை கிளிக் பண்ணி அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் என்ட்ரி அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுறோம். இதில் எம்ப்ளாயினுடைய ஐடியை நம்ம கொடுத்து கோ கொடுக்குறோம். ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ண பிறகு கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். இப்போது இவருடைய டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூயிங் அத்தாரிட்டி டெசிக்னேஷன் கொடுக்குறோம். சிஇஓ, பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியருடைய பணிமாறுதல். இது சிஇஓ கொடுக்குறாங்க. சிஇஓ திருவள்ளூர். இஷ்யூயிங் அத்தாரிட்டி அந்த சிஇஓ அவருடைய நேம் அதுக்கடுத்து அவருடைய நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பியில் இருக்கிற டீட்டெயில்ஸை தான் போட்டுட்ருக்குறோம். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் மேலே ப்ரொசீடிங் நம்பர் இருக்கும். அந்த சிஓ அவருடைய ப்ரொசீடிங் நம்பரு, அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணுறோம். ப்ரொசீடிங் நம்பரில் A1 இருக்கும், B1ன்ட்டு போட்டுக்க வேண்டியது தான். ஆர்டர் காப்பியெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு லாஸ்ட்டில் அந்த சாஃப்ட் காப்பி நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்து ஐடி, அந்த ஐடி டேட்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் எந்த டேட்டில் கொடுத்தாங்க அந்த டேட்டு, அதுக்கடுத்து என்ன ரீசனுக்காக இவராக ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுத்து தான் பண்ணுறாங்க. ஸோ வித்தின் த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. அடுத்து இப்போ தான் ஜாயினிங் ஆஃபீஸ், எந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறாரோ அந்த ஆஃபீஸினுடைய டீட்டெயில் இப்போ நம்ம சர்ச் பண்ணுறோம். இதுக்கு சில சர்ச் ஆப்ஷனில் சில டீட்டெயில்ஸ் இருந்தால் நம்ம ஈஸியாக அந்த ஆஃபீஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே சர்ச் பை அப்படின்னு ஒரு ஆஃபீஸ், அந்த க்ளூவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, ஜாயினிங் ஆஃபீஸுன்றது, அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணால் நமக்கு ட்ரெஷரி கோடு, ஓல்டு டிடிஓ கோடு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இது நான் சர்ச் கொடுக்குறேன், வரலை. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சர்ச் ஆப்ஷனில் நாம் அந்த சர்ச் பைன்ற டீட்டெயிலை மாற்றிக்கிறோம். டிடிஓ கோடுன்னு கொடுத்துட்டு இப்போ அந்த டிடிஓ கோடு, ஓல்டு டிடிஓ கோடு, அந்த 5 டிஜிட் இது கொடுத்துட்டு, 5 ஆல்ஃபா அண்டு நியூமரிக்கல் மிக்ஸ்டாக இருக்கும். அந்த டிடிஓ கூட டைப் பண்ணிவிட்டு கோ கொடுத்தோன்னா எக்ஸாக்டான அந்த ஆஃபீஸ் நம்மளுக்கு சர்ச்சில் வந்துடும். சில டைம் இந்த மாதிரி ரிலேட்டடாக சில ஆஃபீஸ் வரும். நம்ம எந்த ஆஃபீஸோ அதை எக்ஸாக்டாக சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு ஜாயினிங் கேட்டகரி, ஜாயினிங் போஸ்ட்டு, அந்த 2த்தையும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். இவர் பிடி அசிஸ்டண்ட்டு, ஸோ பிடி அசிஸ்டண்ட்டுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அங்கே கீழே நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், பிடி அசிஸ்டண்ட்டு. சப்போஸ் நீங்கள் இந்த பண்ணிட்டு வர டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்புனா இந்த ரிவ்யூவில் நீங்கள் பார்த்துட்டு திரும்ப அதை ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆட் அட்டாச்மெண்ட்டில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பியை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க.
அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சர்வர் இஷ்யூ இருந்தாலும் சில டைம் வந்து அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தேன். அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆன பிறகு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது வரை வெயிட் பண்ணுங்கள். அப்லோட் ஆகலைன்னு கேன்சல் கொடுத்துடாதீங்க எக்காரணத்தை கொண்டோம். பாருங்கள், கன்ஃபர்மேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு இப்போது அடுத்தடுத்த ஹையரார்கி வெரிஃபையர் அப்ரூவல் லெவலுக்கு இப்போது இது வந்து போயிடுச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பி. ஸோ இப்போ அவங்க அப்ரூவர் லெவலில் இதை நம்ம வந்து ஹெச்ஆரில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் அப்ரூவ் தான் கொடுக்க போகிறோம். அங்கே எந்த பெரிய வேலையும் கிடையாது. இ சர்வீசஸ் ஹெச்ஆர் இங்கே பாருங்கள், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் ஆல்ரெடி நம்ம இப்போ போட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட்டு அப்ரூவ். இங்கே வெரிஃபையரும் அப்ரூவரும் ஒருத்தர் அப்படின்றதுனால இங்கே ஒரு ஸ்டேஜ் நான் காட்டியிருக்கேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் என்ட்ரி முடிச்சிட்டோம். அடுத்து ரிலீவிங் ஆர்டர் என்ட்ரி போட போகிறோம். இது எம்ப்ளாயி ஐடியை போடுறோம், கோ கொடுக்குறோம். கோ கொடுத்த பிறகு ஆக்ஷன். அடுத்து கிரியேட்டு. இப்போ நம்ம அவருடைய ரிலீவிங் ஆர்டரை கையில் வச்சுக்கிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை தான் வந்து ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். அடுத்து டேட் ஆஃப் ரிலீவ். என்னைக்கு டேட்டில் ரிலீவ் ஆகுறாங்களோ அந்த டேட்டை சர்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் செஷன் காலையிலையா மாலையிலையா எஃப்என் ஏஎன் எஃப்என்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ரிலீவிங் ஆர்டருடைய ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டுக்கிறோம். அதே போல் ரிலீவிங் ஆர்டர் ரெஃபரன்ஸ் டேட்டு, ரிலீவிங் அத்தாரிட்டியினுடைய டெசிக்னேஷன், ஹெட்மாஸ்டர்னால் ஹெட்மாஸ்டர். சில பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியர் இல்லாமல் ஒரு மூத்த ஆசிரியர் வந்து பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ரிலீவிங் அத்தாரிட்டியுடைய நேமு, இப்போ நீங்கள் டைப் பண்ணும்பொழுது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு எரர் இருந்தால் அதை இங்கேயே இந்த லெவல்லையே சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த லெவல் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டோன்னா அது திரும்ப நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்காக தான் ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரிலீவிங் ஆர்டரை வந்து நம்ம சாஃப்ட் காப்பியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரிவ்யூ முடித்த பிறகு பாருங்கள், இப்போ நம்ம டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கிறோம். அப்ரூவல் குரூப்ஸ் ஹையரார்கி செலக்ட் பண்ணிக்கிறோம். அட்டாச்மெண்ட் ஃபைலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அட்டாச்மெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். சில டைம் இந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து அப்லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. இனிஷியேட்டர் லெவலில் முடிச்சிட்டோம். இப்போ அதே போல் வெரிஃபையர் அப்ரூவல் லெவலில் இந்த ஹெச்ஆர் நோட்டிஃபிகேஷனை என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ரூவல் மட்டும் கொடுக்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரும் ரிலீவிங் ஆர்டரும் எப்படி வந்து ஆஃப்லைனில்
பண்ணுறோமோ அதே டீட்டெயில்ஸை நம்ம ஆன்லைனில் பண்ணி IFHRMS, அதாவது இப்போது களஞ்சியம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வெப்சைட்டில் நாம் ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு எம்ப்ளாயை ரிலீவிங் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ இனிமேல் அவர் ஜாயினிங் ஆஃபீஸில் போயிட்டு ஜாயினிங் ஆர்டர் ரிப்போர்ட் போட்டுக்க வேண்டியது தான். இவ்வளோ நேரம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அண்டு ரிலீவிங் ஆர்டர் என்ட்ரி எப்படி போடுறதுன்றது பார்த்தோம். அடுத்து புது ஆஃபீஸில் அவர் எப்படி ஜாயினிங் ஆர்டர் என்ட்ரி போடுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுவரையில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.